இன்றைய தினம் நாம் வேத பாடத்திலே எஸ்ரா எழுதின புஸ்தகத்தை குறித்து படிக்க இருக்கிறோம். ஆனால் அந்த எஸ்ரா புஸ்தகத்திலே எஸ்ரா இந்த நிகழ்ச்சியில் எழுதுகிற காலகட்டத்திலேயே இருந்த தீர்க்கதரிசிகள் தான் ஆகாயும் சகரியாவும். ஸோ என்ன நடந்தது, அதற்காக தேவன் தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னார், இது ரெண்டையும் சேர்த்து படிக்கிற போது தான் நமக்கு உண்மையிலே நடந்த காரியம் என்ன, தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று நமக்கு புரியும். அதற்காகத்தான் இந்த தடவை எஸ்ராவோடு சேர்த்து ஆகாய் சகரியா இருவருடைய தீர்க்க தரிசனங்களும் சேர்த்து நாம் 3 புஸ்தகங்களை ஒன்றாக படிக்க இருக்கிறோம். இந்த எஸ்ரா புஸ்தகம் 1-2 நாளாகமத்தினுடைய தொடர்ச்சி. அதனுடைய கடைசி 2 வசனங்களும் 2வது நாளாகமம் கடைசி 2 வசனங்களும் எஸ்ராவுடைய முதல் 3 வசனங்களும் ஒன்றுதான். அதையும் எழுதினவர் எஸ்ரா தான், இதையும் அவர்தான் எழுதினார். அவர் இது பாலஸ்தீன சிறையிருப்பிலே சென்ற ஜனங்கள் 70 வருடங்களுக்கு பிற்பாடு திரும்பி வந்து எருசலேமிலே அவர்கள் திரும்பி வந்து குடியேறி தேவாலயத்தை திரும்ப கட்ட ஆரம்பித்து ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அடையும் வரை உள்ள காரியங்களை குறித்து இதிலே எழுதியிருக்கிறார். இந்த காரியங்கள் தான் அதற்குள்ளாக இருக்கிறது. ஆனால் எபிரேய மூல வேதாகமத்திலே எஸ்ரா நெகேமியா ரெண்டுமே ஒரே புஸ்தகம்தான். நமக்கு எஸ்ரா தனியா நெகேமியா தனியா இருக்குது. ஆனால் அவங்க மூல வேதாகமத்தில் எஸ்ரா நெகேமியா ரெண்டும் ஒரே புஸ்தகம்தான். கிரேக்கத்தில் மொழிபெயர்த்த போது 2ஆக பிரித்து 1 எஸ்ரா 2 எஸ்ரா என்று பெயர் கொடுத்தார்கள். லத்தீனிலும் அப்படித்தான். ஆனால் ஆங்கிலத்தில் இது மொழிபெயர்க்கப்பட்ட போது முதல் புஸ்தகத்துக்கு எஸ்ரா, 2 புஸ்தகத்துக்கு நெகேமியா என்று பெயரிட்டார்கள். இந்த புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன் எழுதியவர் எஸ்ரா தான் என்று எபிரேய வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். விசேஷமாக இந்த புஸ்தகம் எபிரேய மொழியிலும் அரமேயா மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது. அரமேயா மொழி அந்த காலத்திலே பாபிலோனில் இருந்த கவர்மெண்ட் லாங்குவேஜ், அரசாங்க மொழி. அதுதான், அந்த மொழியிலும் அது இருந்தது. இந்த புஸ்தகத்தை எஸ்ரா புஸ்தகத்தை 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது சாப்டர்லேருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் தாய்நாடு திரும்பி வருதல், தேவாலயத்தை எழுப்பி கட்டுதல், இது வரைக்கும் உள்ள காரியங்களிலே 1வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் விளக்கி கூறுகிறது. 2வது பிரிவு 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரைக்கும். அந்த 7லிருந்து 10க்குள்ளதான் எஸ்ரா மூலமாக திரும்பி வந்து தேவாலயம் கட்டிய ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாவதை அங்கே எழுதியிருக்கிறார். விசேஷமாக இந்த முதல் பிரிவு 1லிருந்து 6 அத்தியாயங்கள் பெர்ஷிய ராஜாவான கோரேஷனுடைய 1ஆம் வருஷத்திலே, கோரேஷ் 539வது வருடத்திலே ஆட்சிக்கு அமர்ந்து 530வது வருடம் வரைக்கும் ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் 1ஆம் வருஷத்திலே, அப்படின்னா கிமு 538 அவருடைய உத்தரவின் பேரிலே ஜனங்கள் எருசலேம் திரும்பி போகலாம், தேவாலயத்தை கட்டுங்கள் என்ற அவர் கட்டளையிட்டபடியாக கிளம்பி வந்ததிலிருந்து அவருக்கு பிற்பாடு வந்த தரியு அரசன் அரசாளுகிற 6ஆம் வருஷம், அதாவது கிமு 515வது வருடம் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு அது வரைக்கும் அந்த 22 வருடங்களுக்குள்ளாக நடந்த காரியங்கள் என்ன என்பதை இந்த முதல் 6 வசனங்களிலே கூறுகிறது. அதற்கு பிற்பாடு தேவாலயம் கட்டி முடித்ததுக்கு பிற்பாடு சுமார் 57 வருடங்களுக்கு பிற்பாடு தான் கிமு 458 தான் எஸ்ரா அங்கே வருகிறார். அர்த்தசாஸ்திரா என்கிற ராஜா ஆட்சி செய்த காலத்திலே அந்த ராஜாவின் அனுமதியின் பேரிலே அவர் அங்கே வருகிறார். அவர் வந்து ஜனங்கள் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அடைந்தது சுமார் 1 வருட காலகட்டத்திற்குள்ளாக என்ன நடந்தது என்பதை 2ஆம் பிரிவு விளக்கி கூறுகிறது. 2வது பிரிவில் வருகிறது. இந்த 1வது பிரிவை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் முக்கியமான காரியங்கள் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள தான் வருது. இந்த 1வது பிரிவிலே 1லிருந்து 6 சாப்டர்ஸ் படித்தா முதல் அத்தியாயத்திலே 1லிருந்து 4 வசனங்களுக்குள்ளே பெர்ஷிய ராஜாவான கோரேஷனுடைய அறிவிப்பு. அவர் சொல்லுகிறாரு, பரலோகத்தின் தேவநாயக கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களே எனக்கு தந்தரலி, யூதாவிலுள்ள எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறார்.
எனவே அவருடைய ஜனங்களில் எல்லாரிலே எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவன் தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொல்லி நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போறவனுக்கு யார் யார் காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க அவன்லாம் காணிக்கையை கொடு, அவன் கொண்டு போகட்டும் என்று சொல்லி அவர் அறிவிப்பு கொடுக்கிறார். உடனே ஜனங்கள் எழுந்து போகிறார்கள். பென்யமீன், யூதா, பென்யமீன் வம்ச தலைவர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களுமாக எழும்பி கிளம்புறாங்க. இது முதலாவது சாப்டர்ல 1-4 வசனத்துல. இதனுடைய முதலாவது சாப்டர் 5 2வது சாப்டர் 70வது வசனம் வரைக்கும் இந்த யூதா ராஜாவினால, யூதா பிராந்தத்திற்கு பெர்ஷிய ராஜாவினால கவர்னராக செஸ்பாத்தார் அப்படிங்கிற ஒருத்தரை நியமித்து அவர் கையில பாபிலோனிலிருந்து ராஜா எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த அனைத்து தங்கம் வெள்ளி பொருள்களையும் அவர் கையிலே கொடுத்து திரும்ப அந்த ஆலயத்தை கட்டி அங்கே கொண்டு போய் சேர்த்து விடு என்று அவர் கையில கொடுத்து அனுப்புறார். அந்த செஸ்பாத்தார் யூதாவினுடைய கவர்னராக, பெர்சியாவினுடைய யூத கவர்னராக வருகிறார். வருகிற போது அவரோடு யூத ராஜ வம்சத்தை சேர்ந்த செருபாபேல், ஆசாரியனாகிய யெசுவா இவர்களை கூட்டிக் கொண்டு சுமார் 42,360 பேர் எருசலேமுக்கு திரும்பி வராங்க. இது நடந்தது கிமு 538. இது 1-2 சாப்டர்ல யார் யார் வந்தாங்க அந்த நேம் லிஸ்ட் இருக்கு. 3வது சாப்டர்ல இவங்க வந்து பலிபீடம் கட்டுறாங்க. வந்த உடனடியாக பலிபீடத்தின் இடிந்து போன பலிபீடத்தின் மேலேயே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி தேவாலயத்துக்கு அஸ்திவாரம் போட ஆரம்பிக்கிறாங்க. 4வது சாப்டர்ல தடைகள் உண்டாகுது. தேவாலயம் கட்டாதபடி சத்துருக்கள் முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியை ஈடு கொடுக்க முடியாம இந்த தேவாலயத்தை கட்டுகின்ற பணி நிறுத்தப்படுகிறது. எவ்வளவு நாளைக்குன்னா சுமார் 14 வருடங்கள் அந்த தேவாலய கட்டுமான பணி அப்படியே நின்று போய்விட்டது. அந்த காலகட்டத்தில் பெர்சிய ராஜா, பாபிலோனில் இருந்த பெர்சிய ராஜா கோரோசுக்கு பதில் அவருடைய மகன் கம்பிசி அப்படிங்கிறவர் தான் ஆட்சி செய்தார். 530 522 வரைக்கும். அவருடைய ஆட்சி காலம் வந்து ஒரு கோரோசை போலவோ பின்வந்த ராஜாக்களை போலவோ இல்லாமல் ஒரு கரப்ஷன் மிகுந்த ஒரு தேசமாக, அவர்களைப் போல ஒரு பெருந்தன்மை இல்லாமல் பிறரை துன்புறுத்துகிற ஒரு ராஜாவாக அவர் இருந்தார் என்று ஹிஸ்டரியில கொடுக்கப்பட்டிருக்குது. வேதத்தில் அவருடைய பெயரை குறித்தோ அவருடைய காரியை குறித்தோ எந்த காரியமும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் யூதாவை சுற்றி இருந்த ஜனங்கள் இங்கிருந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அங்க இருக்கவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அங்க இருந்து இதை கட்ட முடியாதபடி ஒரு தடையை உண்டாக்கி வைத்தார்கள். இது 4வது சாப்டர்ல வருது. 5வது சாப்டர்ல 1வது அத்தியாயத்துல கிமு 520 இவங்க வந்தது 538, இப்ப 520 ஹாகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் வந்த ஜனங்களுக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு தேவனால் ஏவப்பட்டவர்களாக திரும்ப தேவாலயத்தை கட்டுகின்ற வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஜனங்கள். இது 5வது அத்தியாயம் 3வது சாப்டர்ல இருந்து வருது. அப்போதைக்கு பெர்சியாவினுடைய கவர்னராக யூதாவின் மேல நியமிக்கப்பட்டிருந்த தாத்தனாய் அப்படிங்கிறவர் வருகிறார். அவர் வந்து என்கொயரி பண்றாரு. இது கட்டக்கூடாதுன்னு இருந்ததே, யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா, எப்படி கட்டுறீங்கன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இல்லைங்க, இதுக்கு முந்தைய இருந்த ராஜா கோரோஸ் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு, அதுபடி நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அப்படியா, சரி, இங்க யார் யார் கட்டுறாங்கன்னு பேரெல்லாம் குறிச்சிட்டு அவரு பெர்சியாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி கோரோஸ் ராஜா தான் சொன்னாருன்னு சொல்றாங்க, உண்டா இல்லையான்னு நீங்க அங்க உள்ள ரெக்கார்டுல பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் போய் சேருகிற போது அப்பொழுது இருந்த ராஜா தரியு ராஜாவாகிறார். அவர் 521 486 வரைக்கும் பெர்சியாவின் ராஜாவாக இருந்தார். அந்த ராஜா கிட்டக்க இந்த லெட்டர் போற போது இவர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு பழைய அரசாங்க இதுல தேடி கஜானாவில் தேடுகிற போது கோரோஷனால அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அவருக்கு கிடைக்குது. அது கிடைச்ச உடனே அவர் அங்கிருந்து சொல்றாரு, அந்த ஆலயத்தை கட்டுங்க, அதற்கு கவர்மெண்ட்ல இருந்து செல்லும் செலவுக்குரிய காசு பணத்தை வாங்கிக்கோங்க, அங்க இருக்கிற ஆசாரியன் லேவி கிட்டக்க எவனும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது என்கிற உத்தரவோடு அனுமதியோடும் ஆதரவோடும் திரும்ப இந்த தேவாலய பணியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தரியு ராஜாவின் 6வது வருஷத்துல, அதாவது கிமு 515 அந்த தேவாலயம்
கட்டி முடிக்கப்படுது. இந்த 6 சாப்டருக்குள்ள ஆகாயுடைய தீர்க்க தரிசனம், சகரியாவுடைய தீர்க்க தரிசனம் உள்ள வந்துருது. இதற்கு அப்புறம் இந்த தரியு ராஜாவுக்கு அப்புறம் அகஸ்வேரு என்கிற இன்னொரு அடுத்த ராஜா பெர்ஷியாவில் வராரு. அவர் 486 464 வரைக்கும் ஆட்சி செய்தார். அவர் காலத்தில் உள்ள கதை தான் எஸ்தர் ராஜாத்தினுடைய கதை. அந்த காலகட்டத்தில் சகரியா இன்னொரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஒரு பார்ட்டு முன்னாடி சொல்லிட்டாரு, ஒரு பார்ட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் சொல்லுகிறார். இது எதுவும் இந்த 2 பார்ட்டுக்கும் நடுவில் இடைப்பட்ட காலத்துக்குள்ள உள்ளாக இது வருகிறது. இதற்கப்புறம் இந்த எஸ்தர் புஸ்தகத்தினுடைய 2வது பிரிவு. 2வது பிரிவில் ரொம்ப சுருக்கம்தான், 7, 8, 2 சாப்டர்ல அர்த்தசாஸ்டா ராஜா, அகஸ்வேருவுக்கு பிற்பாடு ராஜாவாக வந்தவர் அர்த்தசாஸ்டா. அவர் 464 423 வரைக்கும் ஆட்சி செய்தார் பெர்ஷியாவுடைய ராஜாவாக. அவர் காலத்துல அவரால் அனுமதி அளிக்கப்பட்டு எஸ்ரா என்கிற வேத பாரகன் எருசலேமுக்கு வருகிறார். அந்த ராஜா அவர் கொடுக்குறாரு, நீ போய் உன் ஜனங்களுக்கு உன் வேதத்தை போதித்து அதன்படி நியாய விசாரிக்கிற நியாயாதிபதிகளை ஏற்படுத்து என்று சொல்லி அந்த ராஜாவினால் அனுப்பப்பட்டு எஸ்ரா எருசலேம் வருகிறார். அவர் வந்தபோது வருடம் 458. அவரோடு ஒரு குரூப் ஜனங்கள் 1754 பேர் வருகிறார்கள். அவர்கள் லேவியர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி பிடிச்சு லேவியர் ஆசாரியர்கள் சிலரை கூட்டிக்கிட்டு அனைத்து ஜனங்கள்ட்ட இருந்து தேவாலயம் கட்டுவதற்குரிய காணிக்கைகள் அவைகளெல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொண்டு அவர் வரார். அவர் வந்தவர் அவர் கூட யார் யார் வந்தாங்கங்கிறதுலாம் இந்த எஸ்ராவுடைய 2வது பிரிவில் 7, 8 சாப்டர்ல வந்துருது. அதற்கப்புறம் 9, 10 கடைசி 2 சாப்டர்ல எஸ்ரா வேதத்தை போதித்து ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குகிற போது பார்க்குறாரு, ஜனங்கள் விக்கிரக வணக்கத்தை விட்டுட்டாங்க, ஆனா பிற தவறுகளை விடவே இல்லை. மிக முக்கியமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தவறு, பிற இனத்திலிருந்து பெண்களை திருமணம் செய்தும் பெண்களை திருமணத்திற்கு கொடுத்தும் அந்த ஒரு கலப்பு ஜாதியாக மாறி போயிட்டாங்க. ஸோ இது நியாயப்பிரமாணத்தின்படி தவறு. பரிசுத்த வித்து வரும் வரைக்கும் இது பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்று இருந்தது. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எஸ்ரா ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாரு. அப்புறம் ஜனங்கள் கொஞ்சம் ரிவைவல் ஆகுறாங்க, நாங்கள் இதெல்லாம் விலக்கிடுவோம்னு சொல்றாங்க. அதனால இந்த கலப்பு திருமணம் கண்டிக்கப்பட்டு அந்த கலப்பு திருமணத்தினால பிறந்த உருவான ஒரு குரூப் அப்படியே வெளியேற்றப்படுகிறார்கள். அது 9, 10வது அத்தியாயத்தில் வருகிறது. எஸ்ரா புஸ்தகம் இந்த காலகட்டத்தில் 2 பார்ட்டாக வருது. இந்த எஸ்ராவினுடைய 4வது சாப்டருக்கும் 5வது சாப்டருக்கும் நடுவில் வரக்கூடிய இந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கலாம். இதுல ஆகாய் தீர்க்கதரிசி 520வது வருஷத்துல 3 மாசத்துல 4 தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவ்வளவுதான், 3 மாசத்துக்குள்ள 4 தீர்க்க தரிசனம் சொன்னார் அவர். அது முதலாவது தீர்க்க தரிசனம் அந்த தரியு ராஜாவாக இருந்த காலத்துல அவருடைய 2வது வருஷத்துல 6ஆம் மாசம் 1 தேதியில. ஆனா இந்த ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் தாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த வருஷம் மாசம் நாள் முதற்கொண்டு கரெக்டாக எழுதி வச்சிருந்தாங்க. அதுல முதலாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு, அது ஆகாய் 1வது அத்தியாயம் 1-15 வரைக்கும். அப்புறம் அதே தரியு ராஜாவினுடைய 2வது வருஷம் 7வது மாசம் 21ஆம் தேதியில அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு. அது ஆகாய் 2வது அத்தியாயம் 1-9 வரைக்கும். அதற்கு இடையில சகரியா உள்ள வந்துடுறாரு. இந்த 2 தீர்க்க தரிசனம் சொல்லி முடிக்கிற போது சகரியா அவர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த ராஜாவுடைய 2வது வருஷம் 8ஆவது மாசத்துல சகரியா தீர்க்க தரிசனம் சகரியா புஸ்தகத்துல 1வது அத்தியாயத்துல 1-6 வரைக்கும் வருது. அதற்கு பிற்பாடு இந்த ராஜாவுடைய 2வது வருஷம் 9வது மாசம் 24ஆம் தேதியில ஆகாய் தீர்க்க தரிசனம் மூலமாக தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இது ஆகாய் 2வது அத்தியாயம் 10-19 வசனம் வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறம் அதே தேதியில அதை தொடர்ந்து இன்னொரு தீர்க்க தரிசனமும் ஆகாய் மூலமாக தேவன் சொல்கிறார். அது 2வது அத்தியாயம் 20-23 வசனத்துக்குள்ள வருது. இதோட ஆகாயினுடைய இந்த 2 சாப்டர் தான் அது முடிஞ்சிருது. அப்புறம் இந்த தரியு ராஜாவின் 2வது வருஷம் 11வது மாசம் 24ஆம் தேதி சகரியா மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம்
அது தீர்க்க தரிசனமாக இல்ல, தரிசனங்களாக. சகரியா 1வது அத்தியாயம் 7வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து 6வது அத்தியாயம் 8வது வசனம் வரைக்கும் தேவன் அவருக்கு 8 தரிசனங்களையும் அந்த 8 தரிசனங்களுடைய விளக்கங்களையும் கொடுக்கிறார். அந்த 8 தரிசனங்களுடைய அடிப்படையின் பேர்ல பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை தலைவராக தேவனால் நியமிக்கப்படுகிறார். அதற்கு முன்பு தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆளப்பட்டு வந்த ஜனங்கள், சவுல் காலத்திலிருந்து ராஜாவின் மூலமாக ஆளுகை செய்யப்பட்டு வந்த ஜனங்கள், இப்பொழுது அந்த ஆளுகை மாறுகிறது, பிரதான ஆசாரியனுக்கு மாறுகிறது. அது இங்கேதான் ஆரம்பமாகிறது. சகரியா 6வது அத்தியாயம் 10 to 15 வசனத்துல பார்த்தா தேவனால் நியமிக்கப்பட்டு யேசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு ஆளுகைக்கு உரிய லீடர்ஷிப்புக்கு அவரை நியமிக்கிறார்கள். இது எதுவரைக்கும் நீடித்து வந்தது என்றால், இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும், காய்ஃபா ஆசாரியனாக இருக்கிற வரைக்கும் இந்த லீடர்ஷிப் அப்படியே தொடர்ந்து வந்தது. இதற்கு அப்புறம் 520வது வருஷத்துல 518வது வருஷத்துக்கு இடையில ஜனங்கள் சகரியா கிட்டக்க ஒரு டவுட் கேட்குறாங்க. நாங்க வருஷம் 5வது மாசம் உபவாசம் பண்ணோமே, இப்ப பண்ணணுமா அப்படின்னு. அப்போ அவர் தேவனிடத்துல அது கேட்கிற போது தேவன் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத சகரியாவினுடைய 7வது அத்தியாயமும் 8வது அத்தியாயமும் விளக்கி சொல்லுகிறது. இது தரி அரசனுடைய 4வது வருஷம் 9ஆம் மாசத்துல. இதோட அந்த சகரியாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு முடிஞ்சிருது தீர்க்க தரிசனம். அதற்கப்புறம் தேவாலயங்கள் கட்டப்பட்டு ஆராதனைகள் நடந்தது. சுமார் 40 வருடங்களுக்கு பிற்பாடு இந்த சகரியாவுடைய இந்த தீர்க்க தரிசனத்துக்கு 40 வருடங்களுக்கு பிற்பாடு சகரியாவின் மூலமாக தேவன் 2 தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். அது சகரியா புஸ்தகத்துல 9 to 11 வரைக்கும் இருக்குது. அதுல இயேசு கிறிஸ்துவனுடைய 1ஆம் வருகையிலே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்புறம் 2வது பார்ட் அதிலே சகரியா 12, 13, 14 3 அத்தியாயங்கள்ல இயேசு கிறிஸ்துவன் 2ஆம் வருகையின் போது என்ன நடக்கும் அப்படிங்கறது ஒரு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இதோடு இந்த சகரியா புஸ்தகம் முடியுது. இப்ப இதுல புரிந்து கொள்ள வேண்டும், அந்த 3ஐயும் ஒன்றாகவே சேர்த்து வைத்து பார்த்தா தான் நமக்கு ஒரு சரியான பிக்சர் கிடைக்கும். இப்ப இதனுடைய விளக்கத்தை நாம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இஸ்ரவேல் அசீரியரால சிறைப்பிடிக்கப்பட்டு அசீரியா கொண்டு செல்லப்பட்ட பின்பு, யூதர்களில் இஸ்ரவேல் 10 கோத்திரம் சீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு கிமு 721ல் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அவங்க தேசத்துக்கு சிறையிருப்புல கொண்டு போன போது அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, இந்த இடத்துக்குள்ள பிற தேசத்தை சேர்ந்தவர்களை குடியேற்றினார். இது 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 17வது அத்தியாயத்துல 24, 21, 24வது வசனத்துல நம்ம படிக்கலாம். அசிரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆவாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினார். இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டி கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். இவர்களுக்கு பேர் தான் சமாரியர்கள். இவங்க பிற தேசத்தார்கள் இங்க உட்காந்துட்டாங்க. அந்த அத்தியாயத்தை 2 ராஜாக்கள் 17 படிச்சு பார்த்தா சிங்கங்கள் நிறைய அடிச்சு கொள்ளுது, அப்ப இங்க உள்ள தேவர்களுக்கு பயப்படாதனால எங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு லேவியனை அங்க அனுப்புறாரு ராஜா, அசிரிய ராஜா, நீ போய் அவனுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி. அவன் கர்த்தருடைய காரியங்களை சொல்லி கொடுக்குறான். ஆனாலும் அவங்க கர்த்தரை தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்கள் தெய்வத்தையும் வச்சுக்கிறாங்க, இந்த தேவனுக்கும் பலியிடுகிறாங்க. இஸ்ரவேல் தேவனை யெகோவாவுக்கும் பலி செலுத்திக்கிறாங்க. ஆனா விக்கிரகத்தையும் வணங்கிக்கிட்டு அதுக்குரிய காரியத்தில் 2லையும் சேர்த்தே செஞ்சுட்டு போறாங்க. அது அந்த 2 ராஜாக்கள் 17 41வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்கிறபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். இது ஒரு ஹாஃப் பிரீட், இதுவும் பண்ணிக்குவாங்க அதுவும் பண்ணிக்குவாங்க. இந்த ஜனங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அப்ப இந்த யூதர்கள் இங்கே உட்கார்ந்து அந்த இடத்துல தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்டதை கட்டி கொண்டு வருவதை அவங்க விரும்பவில்லை.
நாங்கள் இவ்வளோ நாளாக இருந்தோம், நீ வந்துட்டு இது ஏன் இடம்னு கொண்டுட்டு வரையே அப்படின்னு அவங்க விரும்பவில்லை. இன்னொன்று, அந்த இஸ்ரவேலர்கள் தேவாலயம் கட்டிட்டாங்கன்னா அந்த இஸ்ரவேல் தேசம் யூதா தேசமாக உருவாகிவிடும். உருவாகிவிட்டால் அது நமக்கெல்லாம் இடைஞ்சலாக ஆயிரும் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொண்டு இதை எல்லா வழிகளையும் இந்த ஆலயத்தை கட்ட விடாமல் தடை பண்ணுறதுக்கு லீகலா இல்லீகலா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அவங்க. இதுதான் அந்த ஜனங்கள் அங்கே சேருகிற போது இருந்த ஒரு நிலைமை. இது எது வரைக்கும் இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இந்த போராட்டம் ஓடுச்சு. யூதருக்கும் சமாரியருக்கும் இடையில இந்த போராட்டம் போய்கிட்டே தான் இருந்தது. இரண்டாவது பாயிண்ட், எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவித்த போது வெளியேறிய இஸ்ரவேலரை போல பாபிலோன் நாட்டுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு சொன்னவங்களை சொந்த நாடு திரும்பி செல்லலாம்னா அரசு அனுமதித்த போது, பாபிலோன் அரசரே அனுமதித்த போது எல்லாரும் திருப்பி வரல. யூதாவில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் எல்லாரும் திருப்பி வரவில்லை. காரணம், அவங்க பாபிலோனுக்கு குடியமத்தை தான் கொண்டு போனாங்களே, அடிமை வேலைக்கு கொண்டு போகப்படலை. அவங்க அங்கே போய் சொந்தமாக தொழில் செஞ்சு கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க, ஒரு வளமான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க 70 வருஷத்துக்குள்ள. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு திருப்பி போனோம். எங்கே போனோம்? பாழாய்ப்பு கிடக்கக்கூடிய அந்த யூதாவுக்கு சென்று அதை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி திருப்பி செட்டப் பண்ணணும். அதுக்கு போவதற்கு அநேகருக்கு மனம் இல்லை, அநேகர் வரவில்லை. பாதி அங்கேயே இருந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இங்கே வந்தாங்க. இப்போ இதில் செருபாபேல் தலைமையில் திரும்பி வந்த ஜனங்களும் பாழாய் கிடக்கிற பூமியை சீர்படுத்தவும் இடிந்த வீடுகளை மீண்டும் கட்டவும் இதில் சுற்றி உள்ளவங்கெல்லாம் பயமுறுத்துறான். அந்த பயமுறுத்துறாலும் சோறு உற்று போய் அதில் எதிர்ப்பு வேற கிளம்புன உடனே அவங்க எந்த வேலைக்காக வந்தாங்களோ, கோரோஸ் ராஜா சொன்னார் போய் தேவாலயத்தை கட்டுங்கன்னு தான் சொன்னார். அந்த வேலைக்கு தான் போகிறோம்ட்டு வந்தாங்க. ஆனால் வந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த வேலையை பார்க்க உட்காந்துட்டாங்க. தான் சொந்த வீடை கட்டிக்கிட்டு சொந்த வயலை ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதை ஸ்டடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டுவோம், முதல்ல நம்மளே ஸ்டடி பண்ணிக்கொண்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கு ஏற்றாற் போல் என்ன ஆச்சுன்னா பஞ்சம், மழை இல்லை, வறட்சி, விளைச்சல் இல்லை, ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை, நம்ம இப்போ திருப்பி வந்தது தப்போ, அங்கேயே இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பணங்க நம்மளே சேர்த்துட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ, ஒருவேளை தேவாலயம் கட்டுவதற்கு தேவனுடைய வேலை இன்னும் வரலையோ, நம்ம கொஞ்சம் முந்தி வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு குழப்பத்திலையும் ஒரு சோர்விலும் இருந்தாங்க. ஸோ இந்த ஜனங்களை வைத்து நடத்துவது செருபாபேலாலையும் கடினம், யோசுவாவாலையும் கடினம். ஸோ அந்த நேரத்தில் தான் தேவன் தன் தீர்க்கதரிசி ஆகிய ஆகாய் மூலமாக பேசுகிறார். ஆகாய் 1வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். ஆகாய் மூலமாக தேவன் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் கூட நம்ம படிக்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாசம் 1 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் காலம் இதுவோ. ஆண்டவருக்கு என் வீடு இடிஞ்சு போய் கிடக்குற, நீ உன் வீடு சொந்த வீடை கட்டிட்டு அதை வசதியாக கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் எடுத்துகிட்டு போவியா நீ அப்படின்னு கேட்குறாரு. இப்பொழுதும் சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனை போல அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். எதை நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேலே இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சராசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும்
மனுஷரின் மேலும் மிருகங்கள் மேலும் கைப்பாடு அனைத்து மேலும் வறட்சியை வரவழைத்தேன் என்றார். ஸோ தேவன் தெளிவாக சொல்லிடு, இது காரணமே நீங்கள் செஞ்ச தப்பு தான். என் வீட்டை கட்டுறேன்னு உன் வீட்டை கட்டிட்டு உட்காந்துட்டீங்க, என்னை கவனிக்காமல் இருக்கு, இது இருக்க நான் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போது அதை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் உற்சாகமாக எந்திரிச்சு ஆகாயனுடைய தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவாலயத்தை கட்ட எழும்புகிறார்கள். அப்போது யார் யாருடைய ஏவைகள் ஏவப்பட்டதோ அவங்க எந்திரிச்சு தெரியராஜான் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியில தேவாலயத்தை திரும்ப கட்ட எழும்புறாங்க. அப்போ இன்னொரு காரியம் நடக்குது. இந்த ஆலயத்தின் வேலை நடைபெறுகிற போது ஒரு சிலர் சொல்றாங்க, எப்பா சாலமோன் கட்டின ஆலயம் எவ்வளோ அருமையா இருந்தது, இது என்ன இது என்ன தேவாலயம் போலையா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி ஜனங்களுடைய மனதை கொஞ்சம் ஒரு இலக்கரிக்க பண்ணினாங்க. பொண்ணு வெளியே வச்சு எப்படி கட்டினார், இது சும்மா கல்லை கட்டையை வச்சுட்டு இது என்ன கட்டடம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னாங்க. அதனால ஜனங்களுடைய மனதை கொஞ்சம் மனம் அடிவாக்கினார்கள். அப்பொழுது ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் மீண்டும் சொல்லுகிறார். ஆகாய 2வது அத்தியாயத்தில் 1-9 வசனம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாயின் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலும் யூதாவின் தலைவனோடும் யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசிரியருடன் ஜனத்தில் மீது சொல்ல வேண்டியது, இந்த ஆலயத்தின் முந்திய மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்தி இருக்கிறவர்கள் யார்? இப்போது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வைக்கு ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசிரியர் நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திற்குள்ளே நான் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தின் பூமியை சமுத்திரத்தையும் வெட்டாத்தினையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்று என்கிறார். ஸோ அவர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசாக இருக்குங்கிறார். இந்த ஆலயம் கட்டினதுக்கு அப்புறம் முந்தின ஆலயத்துக்கு சாலமோன் தேவாலயம் என்றும் இந்த பிந்தின ஆலயத்துக்கு செருபாபேல் தேவாலயம் என்றும் பேர் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த செருபாபேல் தேவாலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து உள்ள வந்தார். கல்லால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை உள்ள வச்சிருந்தாங்க, ஆனால் மாம்சத்தினாலே தேவனுடைய உடன்படிக்கையாக அவரே உள்ள வந்தார். ஸோ அந்த மகிமையை காட்டிலும் இந்த மகிமை மிக பரவலாம். அதைத்தான் தேவன் சொல்றார், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் பாரு அப்படின்னு சார். அது சொன்னபடியே அவர் வந்தார். அதற்கப்புறம் ஜனங்கள் திடப்பட்டு தேவாலயத்தை கட்டுறாங்க. கட்டுகிற போதும் இன்னும் பஞ்சம் தீர்ந்த பாடு இல்லை, மழை பெஞ்ச பாடு இல்லை, கொஞ்சம் சிரமத்துக்குள்ள தான் போறாங்க. அப்போது தாவீதை தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை தேவன். ஆனா இன்றைக்கு உங்களை அதே தேவாலயத்தை கட்டுவதற்கு அனுமதிச்சிருக்கிறாரு. அப்படின்னா நீங்களும் உங்களை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று இந்த இடத்துல சகரியா மூலமாக தேவன் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சகரியா 1 அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 1-8-6 வசனத்துக்குள்ள, தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே, அவர் முதல்ல சொன்னது 7ஆம் மாதத்திலே ஆகாய் சொன்னாரு, இவர் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனாகிய பெராகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமாயிருந்தார், ஆகையால் நீ அவர்கள் நோக்கி சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்களை போல் இராதீர்கள், முந்தின தீர்க்கதரிசி அவர்களை நோக்கில் உங்கள் பொல்லாத வழிகளும் பொல்லாத கிரியை விட்டு திரும்புங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். கூப்பிட்டார்கள், ஆனாலும் எனக்கு செவி கூடாமல் என்னை கவனியாமல் போனார்கள். இப்போ உங்க பிதாக்கள்லாம் எங்க, தீர்க்கதரிசி எல்லாம் எங்க? ஆனா நான் சொன்னபடி நடந்ததா இல்லையான்னு பாருங்க. இப்ப நீ செய்ய வேண்டிய வேலை, உன் பொல்லாத வழியையும் உன் பொல்லாத கிரியையை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி அந்த தேவாலயத்தை கட்டுறவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சகரியாவின் மூலமாக கொடுக்கிறார்.
அதே நேரத்தில் ஆகாய் மூலமாக அடுத்த ஒரு செய்தியை கொடுக்குறார். 9ஆம் மாதத்திலே, அவர் 8ஆம் மாதத்தில் சொன்னார். அவர் அடுத்து 9ஆம் மாதத்திலே ஆகாய் மூலமாக தேவன் அடுத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். இது ஆகாய் 2வது அத்தியாயத்தில் 10வது வசனத்திலிருந்து இருக்குது. அதுல தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒருவன் தன் வஸ்திர தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் அந்த வஸ்திர தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெய் ஆகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தத்தையும் தொட்டால் அது பரிசுத்தம் ஆகுமோ என்று ஆசாரியரிடத்திலே வேத நியாயத்தை பற்றி கேளுங்கிறாரு. பரிசுத்த மாம்சத்தை கொண்டுட்டு போறா, அது சாதாரண சாப்பாட்டோடைய தண்ணியோட எண்ணெயோட வைக்கிற போது இந்த பரிசுத்த மாம்சம் அதையும் பரிசுத்தமாக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க ஆக்காதுங்கிறாங்க. சரி, ரைட்டு. இப்ப பிணத்தால் தீட்டுப்பட்டவன் எவையாவது அதை தொட்டால் அந்த பொருள் தீட்டுப்படுமோ? பிணத்தால் தீட்டுப்பட்ட ஒருவன் வந்து சாப்பாட்டையோ எண்ணெயோ எதையோ தொட்டுட்டானா அந்த பொருள் தீட்டுப்படுமோ அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா ஆமா, அது தீட்டுப்படுங்கிறாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க கைகளின் எல்லா கிரியைகளிலும் அப்படியே இருக்கிறது, அவர்கள் கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. சோ நீங்க தீட்டை விட்டு, நம்ம ஏற்கனவே லேவியத்துல படித்தோம், உலக பிரகாரமான கணக்கு வந்து குட் அண்ட் பேடு தான். ஆனா தேவனுடைய பார்வையில 3: பரிசுத்தம், சுத்தம், அசுத்தம். நீங்க அசுத்தத்திலிருந்து உன்னை சுத்திகரித்து கொண்டு சுத்தமாகு, சுத்தத்திலிருந்து பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தமாகு. இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. நம்மளே இன்றைக்காகத்தான் கேட்கிறாரு, பரிசுத்தம் ஆக வேண்டுங்கிறது தேவனுடைய அழைப்பு. ஆனா உங்களுடைய கிரியை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்கை, நீங்க கொண்டு வந்து படைக்கிறதெல்லாம் தீட்டுப்பட்ட பொருளாக இருக்கிறது. அதை கொண்டு எப்படி நான் தேவாலயத்தை கட்ட முடியும்? நான் எப்படி உங்க நடுவில் இருக்க முடியும்? அதனால உங்க தேசமும் தீட்டுப்பட்டு போச்சு, நானும் உங்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. உங்களை சுத்திகரிங்க அப்படிங்கிறாரு. உங்களை சுத்திகரிங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களை சுத்திகரித்து கொண்டு இந்த காரியத்துல கையை வைங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அங்கதான் சொல்றாரு. அதே நாளிலேயே 2வது ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அந்த 24ஆம் தேதியிலேயே 2வது ஒரு தீர்க்கதரிசனம் செருபாபேலுக்கு தனியாக சொல்லுகிறார். செருபாபேலை பார்த்து சொல்லுகிறாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வானத்தின் பூமி அசைய பண்ணுவேன், எல்லா ராஜாக்களையும் கீழே கவுத்தி போட்டுருவேன். ஆனா என் ஊழியக்காரனே செருபாபேலின் ஊழியக்காரனே, நான் உன்னை அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்று செருபாபேலுக்கு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அத நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய வம்சாவளியில தாவீதுக்கு பிற்பாடு லூக்காவில வருகிறது தாவீது, சாலமோன், சாலமோனிலிருந்து வரக்கூடிய வம்சாவளி வரும். ஆனா மத்தேயுல, லூக்காவில பார்த்தா தாவீதின் குமாரன் நாத்தான், நாத்தானிலிருந்து வருகிற வம்சாவளி வரும். ஆனா அந்த 2 வம்சாவளியிலையும் உள்ள வரக்கூடிய ஒரே ஒரு பெயர் இந்த செருபாபேல் தான். இந்த செருபாபேலுடைய பேர் மட்டும் தான் 2 வம்சாவளியிலையும் உள்ளே வரும். அதை நாம விசேஷமா அது பார்க்கலாம். மத்தேயு 1வது அத்தியாயம் 12வது வசனத்திலையும் அவர் பேர் வரும். லூக்கா 3வது அத்தியாயம் 27வது வசனத்திலையும் அவருடைய பேர் வரும். இயேசு கிறிஸ்து வம்சாவளியில தாவீதுக்கு பிற்பாடு வரக்கூடிய அந்த வம்சாவளியில 2 வம்சாவளியில வரக்கூடிய ஒரே ஆள் இந்த செருபாபேல் தான். இதற்கு அப்புறம் அந்த தரியு ராஜாவோட 2வது வருஷம் 11வது மாசம் 24ஆம் தேதியில சகரியாவுக்கு தேவன் 8 தரிசனங்களை கொடுக்கிறார். இதுதான் சகரியா புஸ்தகத்துல வருது. சகரியாவோட புஸ்தகத்துல வரக்கூடிய காரியங்களே அவருக்கு வந்து ஒரு 8 தரிசனங்களை கொடுக்கிறார். அந்த தரிசனங்களையும் தரிசனங்களுக்குரிய விளக்கங்களையும் அவர் கொடுக்கிறார். அதுல விசேஷமாக பல காரியங்களை கொடுக்கிறாரு. சகரியா 1வது அத்தியாயம் 7வது வசனத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் 6வது அத்தியாயம் வரைக்கும் அந்த வசனம் வருகிறது. 6வது அத்தியாயம் 15வது வசனம் வரைக்கும் 8 தரிசனங்களே கொடுக்கிறார். இந்த தரிசனங்களில் அவர் விசேஷமாக சொல்லுவது என்னவென்றால்,
இந்த முழு உலகமே என்னுடைய ஆளுகைக்குள்ளதான் இருக்குது. 8 தரிசனங்களே விலைக்கு பார்த்தா அதுவே 8 மணி நேரம் ஆயிரும். ஒவ்வொரு தரிசனம் சொல்லுகிறாரு. முழு உலகத்திலும் சரித்திரம் என்ன நடந்தாலும் எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணுல சொல்றாரு. ரெண்டாவது, யூதாவுக்கு விரோதமாக எழும்பின 4 ராஜ்யங்கள், அதுக்கு விரோதமாக நான் அடுத்த ஆளை ரெடி பண்ணிட்டேன், அவங்க உங்களை அடிக்க வர போறாங்கிறாரு. எகிப்து, சிரியா, பாபிலோன், பெர்சியா, இந்த 4 ராஜ்யங்கள் தான் இஸ்ரவேலை ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்து பெரிய சாம்ராஜ்யங்கள். இந்த 4ஐயும் அடிக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை எழுப்பிட்டேன், அவன் வந்துகிட்டு இருக்காங்கிறாரு. அவர் சொன்னது வந்து சொன்னபடியே படித்தது கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் எந்திரிச்சு இந்த 4ஐயுமே அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவர் சொல்லுறாரு, இவன் அளவுக்கு மீறி போனாலும் அவனை அடிக்கிறதுக்கு நான் ஒருத்தனை வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் நான் எருசலேமை தெரிந்து கொண்டேன். வடதேசத்தில் இருக்கக்கூடிய பெர்சியாவில் இருக்கக்கூடிய யூத கன்னிகளே எல்லாரும் திருப்பி வந்துருங்க, அங்க இருக்காதீங்க, இங்க வந்துருங்கிறாரு. ஆனால் நிறைய பேர் வரல. அவர் ஏன் வந்துருங்கிறாருன்னா, அங்க பின்னாடி ஒரு யுத்தம் வரப்போது, அடி உள்ள போதும், அதுக்குள்ள ஓடியாந்துருங்கிறாரு. வரல, அது வேற காரியம். அப்போது யோசுவாவை பார்த்து சொல்லுகிறாரு. யோசுவாவை குறித்து ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. அவன் தேவனுக்கு முன்னாக நிற்கிறான். சாத்தான் அவனுக்கு குற்றம் சொல்வதற்கு வந்து நிற்கிறாராங்க தேவனுக்கு முன்னாடி. அப்ப வந்து சொல்றாரு, இவன் வந்து அக்கினிலும் தப்பி வைக்கப்பட்ட கொல்லி, அதனால அவனை சாத்தானை நகட்டி விட்டு இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள், உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன், உன்னை நான் அசுத்தத்துல சுத்தம் ஆகிட்டேன் நான் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டே தான் அவருக்கு ஒரு வார்த்தையும் கொடுக்குறாரு. 3வது அத்தியாயம், சகரியா 3வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்கு உலாவுகிறதுக்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அதாவது என் வழியில நடந்து என் காவலை காத்து, ஆனா என் ஆலயத்துல நீ நியாயம் விசாரிப்பாய், என் நியாய பிரமாணத்தின்படி நீ நடந்தா இருப்பாய் அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லுகிற போது அடுத்து சொல்லுகிறாரு, இப்போது பிரதான ஆசாரியன் யோசுவாவை நீ கேள், உனக்கு முன் உட்கார்ந்திருக்கிற தோழர்கள் கேட்க கடவார்கள், இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர், இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனே நான் வர பண்ணுவேன். அப்பவே சொல்லுகிறார், இன்னொருத்தர் வர்றாரு, இப்ப நீ செய்ய, உனக்கு பின்னாடி இன்னொருத்தர் வராருங்கிறாரு. அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்துல செருபாபேலை பார்த்து சொல்லுகிறாரு, செருபாபேலே நீ ஒன்றும் கவலைப்படாத, பரலோகமே உன் கண்ணத்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது, நீதான் அஸ்திவாரம் போட்ட, நீதான் முடிக்கணும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலே என் ஆவியினாலே ஆகும் அப்படிங்கிறாரு. மோசே எகிப்துல இருந்து ஜனங்களை கொண்டு வந்த போது தேவன் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். இங்க அதெல்லாம் கிடையாது. என் ஆவியினாலே ஒரு வார்த்தை சொன்னா ராஜா உனக்கு அங்கிருந்து பணம் அனுப்புவான் பாரு. அதே போல வந்தது அர்த்தசாஸ்திரா காலத்துல வந்து அங்கிருந்து ராஜா பணம் பொண்ணு இல்லை அனுப்பிச்சு விட்டு கட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு, பின்னாடி வந்தது. ஆனா இது அற்பமான நாள் இல்லை, இதை எவனும் அசட்டை பண்ண முடியாது, நாங்க எல்லாரும் உன்னை பார்த்துட்டு இருக்கோம், எலும்பி கட்டு அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறாரு. 5வது அத்தியாயத்துல ஒரு தரிசனம் சொல்லுகிறாரு, பறக்கிற ஒரு புஷ்பத்தை காமிக்கிறாரு. இதுல ஒரு பக்கத்துல சாபம் இருக்குது, ஒரு பக்கத்துல தண்டனை வருகிறது. அதாவது ஜனங்கள் எல்லாருக்கும் நான் தேவாலயத்தை கட்டி கொண்டு வந்துட்டேன், அதனால நீங்க ரொம்ப ஓவரா போயிடாதீங்க, தப்பு செய்கிறவனும் பொய் ஆணை இடுகிறவனும் திருடனும் இதில் உள்ள அந்த வார்த்தையின்படி தண்டிக்கப்படுவான். அந்த ஒரு பெரிய ஸ்க்ரோல் போல ஒண்ணு அவன் வானத்துல பறந்தது, ஆனா இன்னைக்கு எங்கேயும் பறக்கல, நம்ம எல்லாரும் கையிலயும் நம்ம வீட்லயும் தான் இருக்குது. அதில் உள்ள வார்த்தையின்படி தான் நாம நியாயம் தீர்க்கப்பட போவோம். அந்த காலத்துல சொல்றாரு, அதெல்லாம் கட்டுகிற போதே சொல்லுகிறாரு, உன் வழியை சரி பண்ணிக்கோ, உன் வழியை சரி பண்ணிக்கோ. 2 காரியங்கள் அது குறிப்பா சொல்லுகிறார், பொய் ஆணையிடுகிறவன் திருடுகிறவன், இவன் வீட்டுக்குள்ள சாபம் வந்து இறங்கும், ஜாக்கிரதையா இருன்னு அவனை எச்சரிக்கிறான். அதையெல்லாம் சொல்லி முடித்துட்டு தான் பழையபடி சகரியாவுக்கு சொல்லுகிறாரு, வெளி தேசத்துல இருந்து பொண்ணு கொண்டு வந்திருப்பாங்க, அதை வாங்கி ஒரு கிரீடத்தை செய்து அதை பிரதான ஆசாரியன் யோசுவாவுடைய தலையிலே வை. ஸோ கிரீடம்ங்கிறது ராஜாவுக்கு தான் வைக்கப்படும், ஆசாரியனுக்கு கிடையாது. ஆசாரியன் நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று ஒரு பட்டயம் இருக்கும், அதுதான் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி மோசேயோட காலத்துல உண்டு. ஆனா ஒரு கிரீடத்தை செஞ்சு வை, ஆனா அந்த கிரீடத்தை அவன் எப்பொழுதும் அணிந்து கொண்டே போவதில்லை, அதை சாட்சியாக எடுத்து முன்னாடி வைக்கட்டும், இன்றையிலிருந்து ஜனங்களே நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் உனக்கு வந்துருச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு.
அதை கொடுக்குற போதே அவர்கிட்ட சொல்லுகிறாரு, அவர்கிட்ட ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறாரு. 12-13வது அத்தியாயத்தில், 6வது அத்தியாயம் 12-13 வசனத்தில் அவரோட சொல்ல வேண்டியது, சேனையின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவரை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் அப்படிங்கிறார். அதான் ராஜா தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆனா ராஜா ஆசாரியனாக இருக்க முடியாது. ஒரு ஆசாரியன் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆனா ஆசாரியன் ராஜாவாக முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேற வேற வம்சத்துக்குரியது. ராஜா யூத வம்சத்துக்குரியது, ஆசாரியன் லேவி வம்சத்துக்குரியது. 2 பேர் இருக்க முடியாது. ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, உனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவருடைய நாமம் கிளை, அவர் தான் எழுப்பி, இப்ப நீங்க கட்டுற ஆலயம் கட்டுறீங்க, ஆனா அவர் ஒரு மகிமையின் ஆலயத்தை கட்டுவார். அன்னைக்கு சிங்காசனத்துல ராஜாவாகவும் வீட்டில் இருப்பார், ஆசாரியராகவும் இருப்பார் என்று அப்போதே அவருக்கு ஒரு வாணியம் கொடுக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில தான் நிறைவேறுகிறது. அவர் காலத்துலதான் அது நிறைவேறுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 தரிசனங்கள் மூலமாக அவர்களை திடப்படுத்தி வருங்காலம் என் கையிலே தான் இருக்குது அப்படிங்கிறதை கிளப்பி அவங்கள தயார் பண்ணி கொடுக்குறாரு. அன்றையிலிருந்து ஆசாரியர் பொறுப்புல தான் ஜனங்களை விசாரிக்கிறது, தலைமை தாங்கி வழி நடத்துகிறது அவங்க கையில வந்துருச்சு. இதற்கு அப்புறம் தரியு அரசாண்ட 4வது வருஷம் 9வது மாசம், அதாவது 518வது வருடம், அந்த தேவாலயம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் சகரியாகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த 70 வருஷமா நாங்க செஞ்சுட்டு வந்தது போலயே திரும்பவும் இந்த 5ஆம் மாதத்துல உபவாசம் இருக்கணுமா? அவங்க 5ஆம் மாத உபவாசம் என்று சொல்லுவது எதுவென்றால், 5வது மாதத்துல தான் தேவாலயம் இடிபட்டு போனது. ஐயோ தேவாலயம் இடிஞ்சு போச்சுன்னு அன்னையிலேருந்து வருஷம் 70 வருஷமும் உபவாசம் பண்ணிட்டு வரோம். அப்போ தேவாலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, இன்னமும் நாங்கள் உபவாசம் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஆண்டவர்கிட்ட உட்கார்றாரு, ஆண்டவர் அவர் மூலமாக பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான் கேட்குறாரு. சகரியா 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் 2 அத்தியாயத்தில் இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவர் டமால்னு ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ இந்த எல்லா ஜனத்தோடையும் ஆசாரியர்களோடையும் சொல்லு, நீங்கள் இந்த 70 வருஷமா 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடிங்க. அவங்க 5ஆம் மாதம் பாஸ்டிங் தான் கேட்டார். இவர் 5ஆம் மாதம் பாஸ்டிங்கு, 7ஆம் மாதம் பாஸ்டிங்கு, பின்னாடி கடைசியில் 4வது மாதம் பாஸ்டிங்கு, 10வது மாதம் பாஸ்டிங்கு சேர்த்து சொல்கிறாரு. இந்த மாதங்கள்லாம் பாஸ்டிங் இருந்தீங்களே, இது எனக்குன்னா உபவாசம் இருந்தீங்க. நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்குன்னு குடிக்கிறீங்க, உங்களுக்குன்னு புசிக்கிறீங்க. உபவாசம் இருக்கிற போது எனக்குன்னு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இது என்னன்னு கேட்குறாரு. அவர் அதில் கேட்குறது என்னன்னா, நான் உங்களுக்கு என்னென்ன தப்பு செய்யாதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல, கேட்காததன் விளைவாக தண்டிக்கப்பட்டு போன போது ஐயோ அடிச்சிட்டீரேன்னு உபவாசம் உட்காந்துருந்தீங்க. நீ முதலையே கேட்டிருந்துருந்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் வேண்டாம்ல, இந்த உபவாசம் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காதுல்ல, இந்த தண்டனை உனக்கு வந்திருக்காதுல்ல. அதனால உபவாசம் முக்கியம் கிடையாது, நான் சொல்ற இந்த காரியத்தை செய்யுங்க, நீங்க உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறார். அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த 7வது அத்தியாயத்துல 9, 10, 2 வசனங்கள் சொல்லுகிறாரு. சேனையில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். நான் இதைத்தானே சொன்னேன், நீங்க இதை கேட்கல, அதனால அடி வாங்கினீங்க அப்படிங்கிறாரு. அதே போல 8வது அத்தியாயத்துல அவர் சொல்லுகிறார். 8வது அத்தியாயத்துல 16 19 வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மை பேசுங்கள், உங்கள் வாசல்களிலே சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையிடாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று சொல்கிறார்.
சேனையில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10வது மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாத்திற்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான நல்ல பண்டிகையாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னது குறிப்பா இதுதான். நீங்க இருந்த உபவாசம் எல்லாம் எதுக்கு? 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 25வது அத்தியாயத்துல அந்த ஒரு சாப்டர்ல இந்த 4 உபவாசமும் வருது. 4ஆம் மாச உபவாசம், அதுல 10ஆம் மாச உபவாசத்துல தான் அந்த சிதேக்கியா ராஜா கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்டார். பாபிலோன் ராஜா தேசத்துக்கு விரோதமாக வந்து நிக்கிறான், முற்றுகை போட்டு நிக்கிறான் 10வது மாசத்துல. அது 2-3 வருஷம் அந்த முற்றுகை ஓடுது. அதுக்கப்புறம் ஒரு 4வது மாசம் தான் கோட்டை சவுறு இடி உழுது. 5வது மாதத்துல எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது. 7வது மாசத்துல எல்லாரையும் தேசத்தை விட்டு காலி பண்ணி கொண்டு போக போறாங்க. இது வேற வேற வருடங்கள் நடக்கிறது. அந்த மாசம் இதுதான். அதனால ஆலய யூதாவினுடைய மதில் சுவர் இடிந்து சத்ரு உள்ள வந்த நாள் துக்க நாளாகவும், தேவாலயம் இடிக்கப்பட்ட நாளை துக்க நாளாகவும், ராஜா பிடிபட்டு கொண்டு தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட நாளை துக்க நாளாகவும், ஜனங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு ஓடி போன நாளை துக்க நாளாகவும் கொண்டாடினீங்க. இது ஏன் கொண்டாடினீங்க? நீங்க செஞ்ச தப்புனால தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ எனக்கு நான் உபதேசம் பண்ணீங்க, வேதத்தையும் தீர்க்கதரிசியின் மூலமாக என் எச்சரிப்பை நீங்கள் கேளாததினால் அல்லவா நீங்கள் இந்த தண்டனை அடைந்தீங்க. இனியாவது என் ஆலோசனைப்படி நடங்கிறார். உபவாசத்தை குறித்து தேவன் விரும்புகிற உபவாசம் என்னங்கிறத ஏசாயா 58வது அத்தியாயத்துல தெளிவா சொல்லுகிறார். இது வல்லவோ நான் விரும்பும் உபவாசம் என்று. ஸோ இந்த உபவாசத்துக்கு வந்து அவர் கொடுக்குற இதை வந்து அதுல வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக கிமு 515 தேவாலயம் கட்டி முடிச்சிடுறாங்க. தரியு ராஜாவினுடைய 6வது வருஷம் ஆதார் மாசம் 3ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. ஜனங்கள் அப்படியே செட்டில் ஆகிருக்கிறாங்க. இதற்கு அப்புறம் சுமார் 40 வருடங்களுக்கு பிற்பாடு சகரியா மூலமாக தேவன் இன்னொரு 2 தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். சகரியா தீர்க்க தரிசனம் மூலமாக இன்னொரு 2 தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். சுமார் 40 வருடங்களுக்கு பிற்பாடு தேவாலயம் கட்டி முடித்து கிமு 480வது வருடங்களிலே இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். அதுல வந்து சகரியா 9வது அத்தியாயத்திலையும் 10வது அத்தியாயத்திலையும் 3 அத்தியாயங்களுக்குள்ள படித்து பார்த்தா 9, 10, 11 3 அத்தியாயத்துல படித்து பார்த்தா இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையின் போது என்ன நடக்கும் என்பதை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் 12, 13, 14 அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையின் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். இது சகரியானுடைய தீர்க்க தரிசனத்துல ஒரு இந்த காலகட்டங்களோடு இது வந்து முடியுது. இதற்கு அப்புறம் செகண்ட் பார்ட், எஸ்ரா புஸ்தகத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். செகண்ட் பார்ட் கிமு 458வது வருஷம் அர்த்தசாஸ்டா அப்படிங்கிற ராஜா வந்து பாபிலோன்ல ராஜாவாகிறாரு. இந்த அர்த்தசாஸ்டாவுடைய அப்பா பேரு அகஸ்வேரு. அந்த அகஸ்வேரு தான் எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகம் நம்ம பார்க்கிற ராஜா. அவருடைய காலகட்டத்துல ஒரு பெரிய அற்புதம். அர்த்தசாஸ்திர ராஜா எஸ்ராவை வேதத்தில் தேறின ஒரு வேத பராகனை உன் தேசத்தை போய் உன் ஜனங்களை வேதத்தின்படியாக வழி நடத்து என்று சொல்லி ஆணையிட்டு அவரை அனுப்பி வைக்கிறார். இதை வந்து நம்ம எஸ்ரா புஸ்தகத்துல 7வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 7வது அத்தியாயத்துல 1வது வசனத்தை இந்த வர்த்தமானங்களுக்கு பின் சிராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஸ்திர அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். அந்த எஸ்ராவை குறித்து கொடுக்கப்பட்ட குறிப்பு என்னவென்றால், இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். இவங்க அந்த ராஜாவுடைய 7வது மாசம் இங்க வராங்க. அவன் தன் மனதை தயார்படுத்தி இருந்தான். எப்படி இருந்தான்னா 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்.
அவன் அதுக்கு ஆயத்தமாக இருந்தபோது ராஜாவினாலே ஆணை கிடைக்கப்பட்டு வருகிறது. அந்த ராஜாவுக்கு ராஜா ஆசாரியன் எஸ்ராவுக்கு கொடுத்த கட்டளை என்னங்கிறது தான் 11வது அத்தியாயத்திலிருந்து வருகிறது. இதுல ராஜாவனை வாழ்த்தி அனுப்புகிறாரு. நீ போ, உன் கை 14வது வசனத்துல உன் கையில் இருக்க உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவும் எருசலேம் விசாரித்து நடத்தவும், ராஜாவும் அவர் மந்திரிமாரும் எருசலேம் வாசனம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும், பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியும் பொன்னையும் உன் ஜனமும் ஆசாரியரும் எருசலேமுள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு மன உற்சாகம் காணிக்கல நீ கொண்டு போகலாம். நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். அவர் காணிக்கை கொடுக்குறாரு, காணிக்கை பொண்ணுன்னு காணிக்கை கொடுக்குறாரு, எல்லா இடத்துலையும் கலெக்ஷன் பண்ணி கொண்டுட்டு போங்கிறாரு. ஓன் ஜனங்க கொடுக்குறத வாங்கிட்டு போ அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அங்க போய் இதெல்லாம் எருசலேம்ல கொண்டு கொடுத்துட்டு அங்க நதிக்கு அப்பால் இருக்கிறவங்க கிட்ட இருந்து இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு தேவையான காரியங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கும்படியாக நான் ஆர்டரும் கொடுக்குறேன், இதையும் கொண்டு கொடுங்குறாரு. அவர் கொடுக்குற கட்டளை என்னவென்றால் 21வது வசனத்துல, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசாஸ்திர ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கலம் கோதுமை, 100 கலம் திராட்சரசமும் 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்கவும். பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையா இருக்குமோ அதெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாக செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடுங்கோபம் வருவானேன். பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலரும் நிதமீனியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரன ஒருவனும் மேலும் பகுதியாயிலும் தீர்வையாயிலும் ஆயமாயிலும் சுமத்தலாகாது என்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்ங்கிறார். ஸோ அவங்ககிட்ட டேக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது, அவன் இதுக்கு என்னென்ன கேட்குறானோ அதையெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து சொல்றாரு. இதுக்கு விரோதமாக எவனாவது நடந்தேன்னா அவன் மரணத்துக்கு பாத்திரம் அப்படின்னு சொல்லி அதில் கீழே பனிஷ்மெண்ட்டே எழுதுறாரு. ஸோ வேதத்தை போதிக்கும்படியாக வேற ஒரு இதை சேர்ந்த ஒரு ராஜா ஒருத்தனை அனுப்புறாரு. நீ 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 போய் உன் ஜனங்களுக்கு இதெல்லாம் போதித்து ட்ரெயின் அப் பண்ணுன்னு சொல்லி அரசாங்க ஸ்டைஃபண்டில் அரசாங்க சம்பளத்தில் அனுப்பிச்சு வைக்கிறார். இது எஸ்ரா 7-8 அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். அவங்க கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்து பொண்ணு எல்லாம் கொடுத்து விட்டு உட்காராங்க. உட்கார போது தான் எஸ்ரா ஜனங்களை பார்க்குறாரு. தேவாலயம் கட்டிட்டாங்க, இருக்கிறாங்க, வளர்றாங்க. ஆனால் விக்கிரக வணக்கத்தை விட்டுட்டாங்க. ஆனால் மற்ற பாவங்களையெல்லாம் விடலை. விக்கிரகத்தை வணங்குவதை விட்டுட்டாங்களே ஒழிய மற்ற காரியங்களை அவங்களை விட்டு விலகவில்லை. மிக முக்கியமான பாவம் கலப்பு திருமணம். எல்லாருமே புறஜாதியில பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் இது இஸ்ரவேல் கோத்திரம் யூத கோத்திரம் சொல்ல முடியாத அளவுக்கு மிக்சடு மேரேஜில் நிறைஞ்சு போனாங்க. அதை பார்த்த உடனே அவர் உட்காந்து அழுகிறாரு. எஸ்ரா உட்காந்து அழுகிறார். ஓஹோ, இந்த பரிசுத்த வித்து இப்படி ஆகிப்போச்சே, நீ தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் எங்களுக்கு, நாங்கள் எப்படி தனித்தன்மையோடு இருக்க முடியும்னு ஒவ்வொன்றும் அழுகிறார். அவர் அழுததை கேட்ட உடனடியே ஜனங்கள்லாம் சரி இல்லை நீங்களே ஒரு நியாயம் பண்ணுங்க, நாங்கள் இந்த அந்நிய ஜாதியாரை எங்களை விட்டு விலக்கி விடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு திட்டம் தீட்டி இவங்க திருமணம் செய்து கொண்ட பிற ஜாதியை சேர்ந்த பெண்களையும் அவர்களிடத்தில் பிறந்த பிள்ளைகளையும் தங்களை விட்டு தனியாக விலக்குகிறார்கள். இது இந்த ஒரு காலத்துக்குள்ள நடந்தது. இந்த காரியத்தை 10வது அத்தியாயத்தில் நம்ம படிக்கலாம். 7, 8, 9, 10, 4 இந்த எஸ்ராவின் மூலமாக நடந்த ஒரு ரிவைவல் இது இங்க நடந்தது. இதற்குள்ளாக வரக்கூடிய இந்த காரியங்கள். இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், அற்புதங்களும் அதிசயங்களும் தேவனுக்கு சாதாரணம். நம்ம போய் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். அவர் ஒரு மனிதரோட மனதை மாத்தினா அவன் ஆர்டர் கொடுத்து நம்மளை செய்ய கொடுப்பான், செலவு கொடுத்து அனுப்புவான், அதுதான். ஆனா எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருக்கிறது அவர் தான். ஆனா அதே சமயத்தில் அவர் விரும்புகிறது தன்னுடைய ஜனங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பிறரை போல இருந்து கொண்டு பரிசுத்த தேவனுடைய காரியத்தில் கை வைக்க முடியாது. அது திட்டவட்டமாக எச்சரிக்கிறார். இன்றைக்கும் உபவாசம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறோம். பட் உபவாசம் பண்றதை பத்தி தேவன் சில கேள்வியும் கேட்கிறாரு.
உபவாசம் பண்ணுகிறவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு பிளானே வச்சிருக்கிறார். ஏசாயா 58ல பார்த்தா இருக்கும். அதனால அவர் சொல்லுகிறாரு, நீ அடி வாங்கிட்டு உபவாசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இதை மட்டும் நீ செஞ்சேன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக இன்றைக்கும் ஜனங்கள் சொல்லுகிறார், எந்த ஒரு காரியத்துக்கும் இதுல முழுவதுமாக தெரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் ஒரு காரியத்தை நியமித்தால் அது தேவன் சொன்னபடி அவருடைய வழியிலே நாம் செயல்பட கால் வைக்கிற போது அதற்கு தேவையான எல்லா காரியங்களும் அரசாங்க அனுமதியில் இருந்து, பொருளாதார தேவையில் இருந்து, இடம் பொருளில் இருந்து, ஆகாயம் பூமியுடைய சீதோஷ்ண நிலையிலிருந்து எல்லாமே தேவனால் நமக்கு சாதகமாக கொடுக்கப்படும். ஆனா அது தேவன் கட்டளையிட்ட தேவ சித்தத்தினுடைய தேவ மகிமைக்காக நடக்கக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். இதுல எதையாவது நம்ம கொஞ்சம் மாத்தி போட்டுட்டா கொஞ்சம் இடைஞ்சல் தான். இந்த 3 புஸ்தகங்களையும் கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும். சும்மா கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா இது இந்த வாரம் மறந்து போயிடும். உண்மையிலே இந்த வேத பாட வகுப்புக்காக உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை செலுத்துகிறேன். என்றால் இதை படிக்கிற காலத்துல ஆண்டவர் எனக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆனா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அதையெல்லாம் சொல்ல முடியாது. பல காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது காரியத்துல. இதை படிங்க, இந்த குறிப்புகளை கையில வச்சுக்கோங்க. நீங்க திரும்ப எஸ்ரா 10 சாப்டர் தான், ஆகாய் 2 சாப்டர் தான், சகரியா 14 சாப்டர் தான். ஒரு வாரத்துக்குள்ள இதை படிக்க முடியும். இதை வைத்துக்கொண்டு அதே நீங்க படித்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிற போதே தேவன் உங்களிடத்துல பேசுகிற வார்த்தையை கேட்பீங்க. வேத காரியம் அதுதான். அது ஐயா சொன்னாங்க, வேத வசனம் கிடைக்காத காலம் வருகிறது அப்படின்னாங்க. என்னை கேட்டா வருகிறது இல்லை, வந்துருச்சு. ஏற்கனவே அது இருக்குது. அதாவது தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லாமல் மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள், நம்மை திருப்திப்படுத்துவதற்காக மனிதர்கள் பேச வேண்டிய காரியங்கள் தான் இன்றைக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல வெளியே வருது. கர்த்தர் சொன்னார் என்று கர்த்தர் எதற்கு என்ன சொன்னார் என்று இல்லாம எல்லாத்தையுமே சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. சோ எனக்கு கர்த்தர் சொல்லாத வார்த்தையை நான் பிடித்து கொண்டு கர்த்தர் சொன்னார் என்று நான் போய்கிட்டே இருக்கிறேன். அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இப்ப ஆசீர்வாதம் சொல்றாங்க. பரிசுத்தத்தை குறித்து பேசுவதோ, இன்று வரை இருக்கிறார் அதற்கு நீ ஆயத்தப்படு அப்படிங்கிறதோ எங்கேயுமே கிடைக்கல. அதுதான் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம். அந்த ஒரு காலத்துல போயிருக்கிறோம். வார்த்தை ஒன்றுதான் நம்மளை திருப்திப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்த முடியும். முன் எந்த சந்ததியிலும் இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய அனைத்து வார்த்தைகளும் எழுதப்பட்டு நம்முடைய தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு கையில கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை அசட்டை பண்ணினா அந்த முன் சந்ததி எல்லாம் ஒரு நாள் மேலே எழுந்துச்சுன்னா நம்மளை குற்றம் சாட்டுவாங்க. அதற்கு போக வேண்டாம். படிப்பதற்கு நேரம் செலவணும். இதை கொஞ்சம் படிச்சு ஆண்டவர்கிட்ட வார்த்தை கேட்டு கற்றுக்கொண்டால் மிக நன்றாக இருக்கும். இந்த வேத பாடத்தினுடைய பலன் நோக்கம் அதுதான். வார்த்தையில் வசனத்தில் தேறினவர்கள் ஜனங்கள் இன்னும் பரிசுத்தமுள்ள தேவன் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நோக்கமே. அது நன்றாக இருக்கட்டும். அடுத்த வாரத்துல நம்ம இதற்கு அடுத்த புஸ்தகம் நெகேமியாவோடு சேர்ந்த அந்த காலத்து தீர்க்கதரிசி மல்கியாவும் 2 பேருடைய இதையும் குறித்து அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். இத்தோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிந்தது.